சார் வணக்கம் சார். முருங்கை செடியை வந்து 20 லிட்டர் வாட்டர் கேன்ல வைக்க முடியுமா? அது வேறு அந்த அளவுக்கு போதுமானதாக இருக்குமா? இல்லை, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என் வீடு வந்து 2வது மாடியில் தான் இருக்குது. 2வது மாடியில் 2 சைடு, வீட்டுக்கு 2 சைடும் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற வழியில் ஒரு பக்கம் அரச மரம் வச்சுருக்கேன், ஒரு பக்கம் மூங்கில் தான் வச்சுருக்கேன், 2 துளசியும் வச்சுருக்கேன். 20 லிட்டர் வாட்டர் கேன் இல்லையா? இல்லை, நான் வெறும் கவரில் தான் வச்சுருக்கேன், இன்னும் மாற்றலை. 20 லிட்டர் கேனில் மாற்றலை. சைஸ் என்ன சைஸ் இருக்கணும் சார்? இப்போ முருங்கை செடி வைக்கணும்னா கவரோட சைஸ் என்ன சைஸ் இருக்கும்? இல்லை, முருங்கை செடி வைக்கணும்னா நீங்கள் வாட்டர் கேனில் வச்சிங்கன்னா தாராளம் வைக்கலாம். 20 லிட்டர் கேனில் வைக்கலாம். வேறு போதுமானதாக இருக்கும். வேறு போதுமானதாக இருக்கும். இல்லை, வேறு ஏன் வெளியில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சத்து இருந்துச்சுன்னா ரொம்ப தூரம் பயணிக்காது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கமே நல்ல வேலை கிடச்சுன்னா வெளியில் போவீங்களா? கிடைக்காதப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகிறோம். அதே மாதிரி தான் அது ஒரு உயிர். அதுக்கு தண்ணீர் சத்து எங்கே தேவையோ தேடி ஓடும். முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்லைங்க. இல்லை, நிறைய மூட நம்பிக்கை வந்துருச்சு. சரிங்களா? நம்ம முன்னோர்கள் வீட்டில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு 2 ரீசன் தான். ஒன்று, முருங்கைக்கீரையை வீட்டு முன்னாடி வைக்க வேண்டாம்னாங்க. பின்னாடின்னு சொல்லலை, வீட்டு முன்னாடி வைக்காதன்னாங்க. அது மறிவு என்னாச்சு, வீட்டில் வைக்க வேண்டாங்கிறது ஆயிடுச்சு. சரிங்களா? வீட்டு முன்னாடி ஏன் முருங்கை மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை மரத்துக்கு ஒரு சீசனில் கம்பளி பூச்சி வரும். சரிங்களா? வீட்டு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா அந்த கம்பளி பூச்சியில் நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரும். அது ஒரு காரணம். அடுத்த காரணம், நீங்கள் அவசரமாக எங்கேயாச்சும் போவீங்க, வெளியில் போவீங்க, ஒரு காற்று அடிச்சுன்னா மரம் ஸ்ட்ரென்த் இல்லாததுனால உடஞ்சி விழுகும். அப்போ அபசகுணம் நினைப்பீங்க. சரிங்களா? மரம் முறிந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை குட்டி இருப்பாங்க, உடஞ்சி விழுந்துடும், ஸ்ட்ரென்த்தே இல்லாத மரம். அதனால வீட்டு முன்னாடி வைக்க வேண்டானாங்க. வீட்டில் இல்லை. இன்னொன்று, இந்த முருங்கை மரத்தன்னு கேட்டோன்னு சொல்லிடுறேன். இந்த கம்பளி பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு, ஏன்னா இது வந்து இருந்துகிட்டே இருக்கும், வருஷம் வரும், நீங்கள் தீ வச்சு கொளுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பெருங்காயம் இருக்குல்ல, கட்டி பெருங்காயம். இந்த கட்டி பெருங்காயத்தை, ஒரு பெருங்காயத்தை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி மரத்தை சுற்றியும் ஊற்றிட்டிங்கன்னா, வேர் பகுதியில், மரத்தண்டு பகுதியில் 1 வருடத்துக்கு உங்களுக்கு கம்பளி பூச்சி வராது. ஸோ ஒரு செடிக்கு எந்த அளவுக்கு உரம் போடணும் சார்? இதெல்லாம் அனுபவம் மட்டுமே தான். சரிங்களா? ஒரு 50 கிராம் போடுங்க. இன்னொன்று, இப்போ நம்ம தாய்மார்கள்லாம் இருக்காங்க இட்லிக்கு மாவாட்டணுன்னா எவ்வளோ உப்பு போடுறது, எவ்வளோ உளுந்து போடுறதுன்னு கேட்போமா? கைப்பக்குவம் அப்படிங்கிறது நம்ம செய்ய 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 பக்குவம் வந்துடும். இன்னொன்று, இப்போ இயற்கை உரம் தான் போடுறீங்க, அதிகப்படியாக போட்டால் ஒன்றும் ஆகாது. சரிங்களா? சார், ஒவ்வொரு உரம் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடணும். இல்லை, அதுதான் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட இப்போவும் சொல்கிறேன், நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய உரம் மட்டுமே சொல்லியிருந்தேன், வெளியில் வாங்குறது எதுவுமே சொல்லலை. நீங்கள் தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்கன்னு சொல்லவே இல்லை. சரியா? நீங்கள் வெளியில் இருக்கிறத வச்சு இங்கே கேட்க வேண்டாம். அது இருக்குது, தேவையில்லை. அப்புறம் இன்னொன்று, இப்போ இது சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப ஆர்வ மிகுதியால் என்ன பண்ணிடுறோம்னா, அதிகப்படியாக தண்ணி ஊற்றிடுறோம் மரத்துக்கு, செடிக்கு, வேறு அழுகல் நோய் வரும். சரிங்களா? அதிகப்படியான தண்ணி இருந்தாலும் வேறு அழுகல் நோய், பூஞ்சான நோய் வரும். இதுக்கு சூடோனோமாஸ்ன்னு இருக்கு, ஒரு 2 பாக்டீரியா இருக்கு. சரிங்களா? இதை நம்ம கடையில் விற்கிது, அது தாராளமாக வாங்கி போட்டால் வேறு அழுகல் நோய் வராது. சார், காய்கறி கழிவுகள் நீங்கள் மண் போட்டு போடணும்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் மண் போடாமல் வெறும் காய்கறி கழிவுகள் மட்டும் போட்டிருக்கேன். அது அப்படியே விட்டுட்டா கம்போஸ்ட் ஆயிருங்களா? கம்போஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி கழிவு மக்கறக்கு நாளாகும். சரிங்களா? அழுகி ஒரு நாத்தம் அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ மண் போட்டிங்கன்னா மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள் சீக்கிரமாக அதை சிதைச்சு சீக்கிரமாக உரமாயிரும். காரணம் அதுதான். நீங்கள் மண் போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு உரம் கிடைக்கும். வெறும் காய்கறி போட்டிருந்தீங்கன்னா அழுகுன நாத்தம் அந்த பகுதியை போக முடியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் மண் போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு. மூடி வச்சிடலாம். மூடிங்கிறது துணியில் வைங்க, மூடி போட்டு மூட வேண்டாம். ஏன்னா அந்த காய்கறி கழிவு இதிலேருந்து தேவையில்லாத வாயு உற்பத்தி ஆகும். இதை அடைச்சி வச்சிங்கன்னு வைங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மயங்கி விழுந்தவங்களாம் இருக்காங்க. அதனால் ஓப்பனில் இருக்கட்டும், வேடு துணி கட்டிக்கலாம். இப்போ இந்த புழு பூச்சி தாக்குதலுக்கு வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணலான்னு சொல்லி அக்ரி யூனிவர்சிட்டியில் சொல்லியிருந்தாங்க. வேப்பெண்ணையும் போடலாம். அப்புறம் இன்னொன்று இந்த தண்ணி ஊற்றுறது வேரில் பக்கெட்டில் கொண்டு போய் ஊற்றாதீங்க, பூவாளி மாதிரி வச்சு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் செடிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, எதுவுமே இப்போ நம்ம இருக்கோம்னா, நம்ம குழந்தை இருக்கோம், குழந்தைய நம்ம எப்படி அணைச்சி கொண்டு போகிறோன்னு இருக்கோம். இப்போ பூனை இருக்குது, பூனை எலியை பிடிக்கிறதுக்கும் அதே பூனை அது குட்டியை தூக்கிட்டு போகிறதுக்கு வித்தியாசம் இல்லையா?
அப்போ நம்ம இந்த செடிக்கு எவ்வளோ தாங்கணும், ஒரு பக்கெட்டு கொண்டே அப்படி ஊற்றணும்னா அது நம்மளோட அறியாமை. இன்னொன்று, இதெல்லாம் வியாபார நோக்கம்தான். நீங்கள் பக்கெட்டு கொண்டே அப்படியே கவுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் என் டம்ளரில் எடுத்து ஊற்றுங்க. பூவாளியில் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு இந்த காய்கறி தோட்டம்னு வந்ததுக்கப்புறம் இதில் தான் ஊற்றணும், அதில் ஊற்றணும், இதை வாங்கி வைக்கணும், செலவு அதிகப்படுத்தவே வேண்டாம். நீங்கள் செலவு அதிகப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்துங்க. கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா போதும். இல்லை, அதுதான் சொன்னேன். அப்போ அங்கே யாரா சொல்லுவான் நீங்கள் ஒரு கேன் வாங்கிட்டு போவீங்க, தேவையில்லையே. அக்ரி யூனிவர்சிட்டி வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கோம். நாங்க டிப்ளமோ அதுதான் சொல்றேன். இல்ல அந்த ப்ரொஃபசர் என்ன சொன்னாரு, அதிகமா ஊத்திராதீங்க செடிக்கு ரொம்ப. இல்ல, நம்ம அதிகமா ஊத்துனீங்கனால முதல்லயே சொன்னோம், கீழே ஒரு ஓட்டை போட்டிருக்கோம், அதிகப்படியான தண்ணி கீழே வெளியில வந்துடும். அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி பூவாளியில் ஊத்துற மாதிரி நீங்க வீட்டுல இருக்கிற வாட்டர். நீங்க பூவாளிலன்ட்டு இல்ல, நீங்க 1 லிட்டர் தண்ணி யாரும் வாங்காம இல்ல, தண்ணி பாட்டில் வாங்காம யாருமே இல்ல. தண்ணி பாட்டில் மூடியில ஒரு 4 ஓட்டை போடுங்க, சரிங்களா? தண்ணி அடிங்க, அதை விட ஒண்ணுமே இல்லை, சரிங்களா? 0 பட்ஜெட்ல ஆகி போச்சு. கேன் எல்லா வீட்லையும் கிடைக்குது, எல்லாம் தண்ணி வெளியில் போனால் வாங்குகிறோம். நம்ம ஊசியில் ஒரு 4 ஓட்டை போடுங்க மூடியில், அதில் தண்ணி நிறச்சி அடிங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ வேப்ப எண்ணெய் என்ன கான்சென்ட்ரேஷன் சார் அடிக்கிறது? வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணா, வேப்ப எண்ணெய் சொன்னார். வேப்ப எண்ணெய் செடியில் அடிக்க முடியுமா? வேப்ப எண்ணெய் தண்ணியில் கரையுமா? கரையாது. கரையாத போது காதி பார் சோப் இருக்குது, காதி பவுனில் காதி சோப் இருக்குது. காதி சோப்பை கொஞ்சம் அந்த தண்ணியில் கரைச்சிட்டு வேப்பெண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டிங்கன்னா 2 மிக்ஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் அடிக்கலாம். சார், இப்போ கார்பரேஷன் வாட்டரில் ப்ளீச்சிங் பவுட்ரு, இந்த குளோரின் தான் போடுறாங்க சார். அந்த தண்ணி யூஸ் பண்ணதுனால செடிங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? இப்போ கார்பரேஷன் வாட்டரில் ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க, அதைத்தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். நம்மளே குடிக்கிறோம், அந்த செடிக்கு என்ன ஆக போகுது? சரிங்களா? வளர்ச்சி கம்மியாகும், அவ்வளோதான். பட் இது இந்த கெமிக்கல் தன்மை இருக்கக்கூடாது. நம்ம போட்டிருக்க நுண்ணுயிர்கள் அதை சிதைச்சிரும், அது ரெடி ஆக்கிக்கும். ஆமாம், நம்ம அந்த நுண்ணுயிர்கள் வந்து செத்து போச்சுன்னா அதோட வளர்ச்சி மல்டிபிள் ஆகிட்டே தான் இருக்கும். அது 1 2 இல்லை, மல்டிபிள் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன் 15 நாளைக்கு ஒரு முறை அதுக்கு உணவு கொடுங்கன்னு. 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம வீட்டு காய்கறி கழிவு இதெல்லாம் வந்து மக்குனதை போடுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.